ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ நெல்லைன்னு வந்துட்டு புரோட்டா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பேட்டை நீலவா டேய் கபிலவா பேட்டையில் உள்ள எல்லா ஸ்பாட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு நான் சொன்ன நேரத்துக்கு பேட்டையில் ஒரு ஸ்பாட்டு கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போது நான் இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இது பண்ணது இந்த பாளையங்கோட்டை பேட்டையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் போன ஸ்பாட் வந்து யார் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னப்பா எல்லா சைடும் நீ போடுற, இங்கே ஒரு 2 கடை நல்ல கடை இருக்கே, அங்கேயும் போட வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட என்ன கடைன்னு கேட்கும்போது எம்என்எம்னு ஒரு கடை சொன்னாங்க. இன்னொன்று வந்து நாட்டுக்கோழின்னு ஒரு கடை சொன்னாங்க. சரி, நான் எம்என்எம்ல ட்ரை பண்ணலான்னு 2-3 வாட்டி அங்கே போகும்போது அந்த கடை எப்போ திறக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு நாள் திறந்து வச்சுருக்கான், ஆனால் அது என்னைக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நானும் ஒவ்வொரு நாளாக போய் பார்ப்பேன், எல்லா நாளும் பூட்டியிருக்கோம். சரி, இன்னொரு நாள் வந்து வேற எங்கேயா சாப்பிட்டுட்டு வரும்போது திறந்து வச்சுட்டு அங்கே புரோட்டா போட்டுட்டு இருப்பானுங்க. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. என் நேரத்துக்கு நான் இன்றைக்கி அங்கே தான் போயிட்டு ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். என்னோட நேரத்துக்கு இன்றைக்கி அந்த கடையை பூட்டிட்டானுங்க. சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இன்றைக்கி நான் போன ஸ்பாட் தான் நாட்டுக்கோழி. ஃபஸ்ட்டு இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாளையங்கோட்டையில் என்ஜிஓ காலனியில் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இது இருக்குது. ஸோ என்னோட ரிலேட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே அதிகமாக மூவ் ஆகிறதே அவங்களோட சிக்கன் ரைஸும் அவங்களோட தந்தூரி கிரில்லு அதுதான் வந்து அதிகமாக மூவ் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் போயிருக்கும் போது நிறைய பேர் இந்த 2 தான் வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரியும் சிக்கன் ரைஸை ஒரு 10-15 கிட்ட போட்டு வச்சுருந்தான். அதே மாதிரி தந்தூரி வந்து வரிசைக்காக ஹாஃப் தந்தூரி, ஃபுல் தந்தூரி, ஹாஃப் தந்தூரி, ஃபுல் தந்தூரின்னு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம தான் வந்து ஒரு மாதிரி மண்டை கோளாறு பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ, நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆனால் நான் என்ன பண்ணேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதை விட்டுட்டு நான் என்ன சூஸ் பண்ணேன்னா வழக்கம் போல் புரோட்டா தான் சூஸ் பண்ணேன். இது சொன்னோன்னா கண்டிப்பாக என் எடிட்டர் அடிப்பான், பரவாயில்ல, என்ன பறக்கான அது. அதனால் இங்கே நான் வந்து புரோட்டா வாங்கியிருக்கேன். அதுவும் போக 65 கொத்து புரோட்டா நான் வாங்கியிருக்கேன். ஏன் அதை வாங்கினேன்னா, என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நல்லா இருக்காது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்களோ அதுதான் நல்லா இருக்கும். நான் அதனால தான் அவங்க எதுவுமே இந்த 3 ஐட்டம் அவங்க மென்ஷன் பண்ணல, அதனால் நான் இந்த ஐட்டமை நான் வாங்கியிருக்கேன். இது ஏங்கிறதும் நான் இந்த வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி 3 டிஷ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பர்டிகுலராக எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஆனது வந்து கொத்து புரோட்டா தான். எங்கே போனாலும் எனக்கு கொத்து புரோட்டா நான் ட்ரை பண்ணுவேன். அதனால் இவங்கள்ட்ட கொத்து புரோட்டா எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எக் கொத்து வாங்கினேன். இது கிட்டத்தட்ட 120 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. எப்போவுமே எக் கொத்து வந்து 90 தான் இருக்கணும், சிலிண்டர் இஷ்யூனால ரேட்டை கூட்டிட்டாங்க. புரோட்டா வந்து 17 ருபீஸு, இது வந்து 110, எல்லாமே சேர்த்து 280 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. காஸ்ட்லியான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரீசனபிளாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிலிண்டர் இஷ்யூனால கண்டிப்பாக ரேட்டை கூட்டிட்டாங்க. ஆனால் சிலிண்டர் இஷ்யூலாம் சரியானக்கப்புறம் ரேட்டை குறைப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். நீங்கள் அங்கே போனாலும் என்ன ட்ரை பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு கைஸ், நம்ம வந்து கொத்து புரோட்டா ட்ரை பண்ணிடுவோம். ஸோ எக் கொத்து வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு கொத்து புரோட்டாவை வந்து இந்த ரைஸ் போடுற கடையில் போட்ட ஒரே கடை இவனுங்களாக தான் இருக்கும். நான் ரொம்ப நேரமாக அந்த புரோட்டா போடுற இடத்தையே நான் பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இவனுங்க கொத்து புரோட்டா எப்படா போடுவானுங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி இங்க கொத்து புரோட்டா போட மாட்டாங்க, அங்க ரைஸ் போட்டுட்டு இருக்காங்க பாரு,
அந்த கடையில் தான் கொத்து பரோட்டா போடுவாங்கன்னாங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, கொத்து பரோட்டா வந்து எனக்கு தனியாக போடாமல் ஒரு 10 பேருக்கு சேர்த்து போட்டு எனக்கு அதுலேருந்து பிரித்து வச்சிட்டான். ஆனாலும் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு என்னமோ நல்லா இருக்கு, அட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருங்க இன்னும் லைட்டாக உள்ளன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த சால்னாவோட டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது, உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த இதில் போட்டு தட்டி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க அந்த கடையில் போட்டு இது பண்ணனால ஓவர் ஆயிலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்கள்ட்ட 65 வாங்கினேன். இந்த 65க்குமே வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. நான் நாட்டுக்கோழி கேட்டேன், பேர் நாட்டுக்கோழி, ஆனால் நாட்டுக்கோழியே வந்து அவன்கிட்ட இல்லை, என்ன கதைன்னு தெரியல. ஓகே 65 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆனால் என்ன தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருக்காங்க, அது மட்டும் அந்த டேஸ்ட் தெரியுது. ஓகே தான். மற்ற எல்லா கடையிலையுமே 65 வந்து போட்டு தான் எடுத்து கொடுப்பாங்க. இவங்க வந்து தனியாகவே எல்லாமே அந்த கூட்டம் வந்து இவங்கள்ட்ட நிறைய கூட்டம் வரும். ஆக்சுவலாக இப்போ நான் 7 மணிக்கு போனேன்னா அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இது இந்த டைம் இப்போ வந்து மணி 8:30 இந்த மாதிரி டைம்லாம் போனமாக்கும் அப்படி க்யூவில் நிற்கிற மாதிரி நிற்பானுங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த மாதிரி பிஸி ஹவர்ஸில் டைம் எடுக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு தனியாகவே போட்டு வச்சுறாங்க. ஆனால் என் நேரத்துக்கு இதை வந்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து ஹார்டாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டா ட்ரை பண்ணலாம். நான் சொல்லலை, அந்த ஒருத்தனை பார்த்து எல்லாமே இந்த சைஸில் கொண்டு வந்துட்டான். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இருங்க சால்னாவை திறப்போம். ஓகே, சால்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க, பரவாயில்ல. ஓகே, புரோட்டாவும் சால்னா பார்ப்போம். முதல்ல சால்னா தான் முக்கியம் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும். குட், சால்னா ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். ஓகே, இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்டு இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் திருநெல்வேலி வந்தால் எங்கெங்கே ட்ரை பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், சாப்பிட்டுட்டு சந்திப்போம். ஓகே கைஸ், ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறான். பாசிட்டிவ்ஸ் சொல்லிடலாம். படத்தில் ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் போயிடலாம். புரோட்டாவும் சால்னாவும் பாசிட்டிவ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கொத்து புரோட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த கடாயில் போட்டு பண்ணும்போது எண்ணெய் எக்கச்சக்கமாக ஊற்றுனானுங்க. அதனால வந்து பயங்கரமாக திகட்டுச்சு, சாப்பிட முடியல. நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. அதே மாதிரி 65 சூடாக இருக்கும்போது ஒரு பீஸ் சாப்பிடும்போது பயங்கரமாக சாஃப்டாக இருந்துச்சு. பட் ஆறுனோன்னே அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த நியூ ருசி, அதுக்கப்புறம் அந்த தீன் புரோட்டாவோட 65 வந்து இது பண்ணோம். அதுவுமே கொஞ்சம் ஆறுனோன்னு தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருந்த ஃபீல். ஸோ இது மட்டும்தான். இதுக்கு நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா 6.5 தான் கொடுப்பேன். புரோட்டா சால்னாக்காக மட்டும்தான் 6.5 கொடுக்குறேன். மற்றபடி எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓகே கைஸ், ஸோ இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த என் ரிலேட்டிவ் சொன்ன மாதிரி தந்தூரி வேணால் நல்லா இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து திருநெல்வேலி வரீங்க, திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு ஃபுட் ஸ்பாட் நம்ம சாப்பிட்லான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போயிட்டு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது இந்த புரோட்டாக்கு. மெயினாக இங்கே வந்தீங்கன்னா எல்லா புரோட்டா கடையிலையும் உங்கள்கிட்ட மற்ற எல்லாத்தையும் விற்கிறதுக்கே எங்கள்கிட்ட பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும், பட்டர் சிக்கன் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. சிம்பிளாக புரோட்டா 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 டா 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 புரோட்டா, முட்டையில் ஏதாவது ஒன்று கலக்கியோ ஆம்லேட்டோ ஹாஃப் ஆயிலோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கொத்து புரோட்டா எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 65
இது மட்டும் போதும், மற்றபடி எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க. இங்கே திருநெல்வேலின்னு வந்துட்டீங்கன்னா புரோட்டா கடைன்னு போனீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே வந்து நான் ட்ரை பண்ணி நான் வீடியோ போடாமையும் ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்குது. நான் அந்த ஸ்பாட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே புரோட்டா என்னால முடியல, டயர்டா இருக்கு. வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டவுனில் இருக்கிற வைர மாளிகை அது வந்து நல்லாயிருக்கும். அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொன்று நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அபுல் புரோட்டா கடை. அங்கேயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேலப்பாளையத்தில் 1-2 ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட் நம்மளும் போட்டிருப்போம், நிலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் போட்டிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாளையங்கோட்டையில் நான் போனேன் இந்த தீன் புரோட்டா. கண்டிப்பாக இந்த நியூ ருசியெல்லாம் போயிடாதீங்க, ஓகேவா? அதுக்கு இவனுங்க எவ்வளோ பரவாயில்ல, சூப்பராக இருக்கும் இந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மேலப்பாளையத்தில் இன்னொன்று A1 புரோட்டா ஸ்டால்னு ஒன்று பார்த்தேன். ஸோ அதுவுமே வந்து அங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 5 ஸ்பாட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் புரோட்டா கடைக்குன்னு போனீங்கன்னா நான் சொன்ன இந்த மேஜரான 3 மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து புரோட்டாவில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீடியோ. திருநெல்வேலியில் புரோட்டாவில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு வாட்டி நான் திருநெல்வேலி நெல்லை வந்தால் நான் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோடய ஏரியா பேட்டையில் உள்ள ஒரு சில ஸ்பாட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பரோட்டா தவிர வேறு எது வேணால் ட்ரை பண்ணுங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். புதுசாக ஹைப்னு ஒன்று வந்தது இருக்குது, அதையும் கொஞ்சம் தட்டி விட்ருங்க, கொஞ்சம் வியூஸ் வரும். அதுக்கு தான். சரி, கிளம்பட்டா? அமுகு டுமுகள் அமால் டுமால்.